பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நம்முடைய ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா நேயர்கள் அனைவருக்கும் அமைய போகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? நேற்றைய தினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தொழுநோய் விழிப்புணர்வு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று தொழுநோய் குறித்து அதை எப்படி தடுத்தல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவினை எப்படி மேம்படுத்துதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி அமைய போகிறது. இதற்காக நம்ம யாரை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது தொழுநோய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே பதறி பயப்பட்டு அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் அருகில் செல்வதற்கு கூட அஞ்சுவோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அழைத்து வந்திருக்கும் நம்முடைய சிறப்பான இன்றைய விருந்தினரை அப்படி யார் பார்த்தோம்னா, அந்த ஒரு தொழுநோய் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள ஆய்வாளராக இருந்து அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பது எப்படி அப்படின்றத 28 வருட காலமாக அவர்களோடவே இருந்து பணிபுரிந்து கொண்டு அந்த நோய்க்கான விழிப்புணர்வையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, திரு இளங்கோ இயேசு அவர்களின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தொழுநோய் அப்படின்னு வரும்போது அதனுடைய விழிப்புணர்வு இன்று நிறைய இருக்கு. ஆனாலும் மீறி சில நேரங்களில் அதனால் நம்ம பாதிக்கப்படுறது உண்டு. அது குறித்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். நம்முடைய இந்தியா அப்படின்றது தொழுநோய் இல்லாத ஒரு நாடாக அறிவிக்கப்பட வேண்டும். எப்படி போலியோ அப்படின்றது ஒழிக்கப்பட்டதோ அதே போன்று இந்த தொழுநோயும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும் கூட. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தொழுநோய் குறித்து ஒரு மூட நம்பிக்கைகள் பல இருக்கும். நிறைய விஷயங்கள் அதாவது மனோபலம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தொழுநோய் வந்துருச்சுன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா எப்படி தொழுநோய் வந்துட்டா நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற பயம் இருக்கும். அந்த அத்தனை பயத்தையுமே போக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிறப்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். ஸோ நேயர்கள் எல்லாருமே குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வழங்கப்படும். அந்த எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய கேள்விகள் இது குறித்து நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போ பொதுவாகவே இந்த தொழுநோய் அப்படின்னு பார்த்தோம்னா தேமல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேமல் நமக்கு வந்த பிறகு அதிலிருந்து 5 ஆண்டு காலம் கழித்து தான் இந்த நோயினுடைய தாக்கம் அப்படின்றது வெளியவே தெரியும். இப்ப சளி இருமல்னா ஒரு நாள் 2 நாள்ல தெரிஞ்சிடும். அப்போ உடம்புக்குள்ளே ஒன்று ஊறி 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 5 வருட காலம் கழித்து தான் ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்ப அந்த முதல் தேமல் வரும்போதே அதை நம்ம எச்சரிக்கையா பார்த்துக்கணும் இல்லைங்களா? அப்ப இருக்கும்போது நீங்க 28 வருட காலமா இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? கண்டிப்பா. நான் ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தில் கடந்த 28 ஆண்டு காலமாக இந்த தொழுநோய் பணியில் தான் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த தொழுநோய் பணின்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த 28 ஆண்டு காலம் நான் அவங்களோடவே இருந்து வந்திருக்கிறேன். இந்த தொழுநோய், அதாவது தொழுநோயை பொறுத்த வரையிலும் கடந்த காலகட்டத்தில் அதாவது நோயால் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவரை தான் நாடி வருவாங்க. ஆனால் இந்த தொழுநோய் பிரிவில் மட்டும்தான் நாங்கள் மக்களை தேடி சென்றோம். அதாவது காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த களத்துக்கு போயிடுவோம், ஃபீல்டுக்கு போயிடுவோம். போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள தட்டி எழுப்பி அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழுநோய் தேமல் இருக்கா அப்படின்னு நாங்கள் பரிசோதனை பண்ணி, ஒருவேளை அப்படி தேமல் இருந்தால் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே அந்த மருத்துவ வசதியை ரோட் சைட் கிளினிக் அப்படின்னு சொல்லுவோம், அதை அந்த மாதிரி அவங்க அந்த இதுக்கு வர வச்சு, பக்கத்துலேயே வர வச்சு அவங்களுக்கு இந்த தொழுநோய்க்கு உண்டான மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பேரை நான் அந்த தொழுநோயால் பாதிப்பு இருக்கிற அந்த ஊனத்தை தடுத்திருக்கிறேன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பெருமிதம், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதாவது 28 வருடம் அப்படின்ற சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எப்பவுமே இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள தொடர்றதுக்கு கூட எல்லாருமே அஞ்சுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 28 வருடம் உங்களால செய்ய முடியுது இந்த பணியை? இது என்னன்னா, மக்கள் பயப்படுறாங்க. ஒரு தொழுநோய் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த தொழுநோயால் ஏற்பட்ட அங்கஹீனம், அந்த உடல் ஊனம் தான் அவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு கொண்டாடி வருது. கை கால் மடங்கி, காலில் புண்ணு, கையில் புண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ தொழுநோய்னா இது ஒரு தொடக்கூடாத வியாதி, அவங்கள தொட்டால் நமக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதை முதல்ல நம்ம தடுக்கணும். இந்த தொழுநோய்ங்கிறது ஒரு கிருமியினால் வரக்கூடிய வியாதி தான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம உண்மையிலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம தொட்டு பேசுகிறதுக்கோ இல்லை அவங்களோட இருந்து நம்ம கூட இருந்து அவங்கள நம்ம பராமரிக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மைக்கோ பாக்டீரியம் லெப்ரேங்கிற கிருமியினால தான் இந்த வியாதி வருது. அருமையாக சொன்னீங்க நீங்கள். 5 வருடம் தான், 5 வருடத்துக்கு அப்புறம் தான் இது இன்குபேஷன் பீரியட், அதாவது அடை காக்கும் காலம்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லும்போது. எப்படி ஒரு கோழி அந்த கோழி குஞ்சுகள் முட்டையிலிருந்து 22 நாள்லேருந்து 23 நாள் வரையிலும் அது பாதுகாத்து அது அந்த கோழி வெளியில் முட்டையிலேருந்து வெளியே வரும்போது தான் அது கோழி குஞ்சா வெளியில். அதே மாதிரி தான் 2 வருடங்கள்லேருந்து 5 வருட காலம் இந்த நோய் வெளிப்படும், இந்த நோயாக வெளிப்படும்.
எப்படி வெளிப்படும் அப்படின்னா இது வந்து இந்த கிருமி மனுஷனோட தோலையும் நரம்புகளையும் பாதிக்குது. இப்போ தோலை பாதிக்கப்படும் போது என்ன ஆகுன்னா உணர்ச்சி இல்லாத தேமலாக இது வெளிப்படும். இதுதான் அந்த நோயோட மோத அறிகுறி. சிவந்த வெளிரிய உணர்ச்சி இல்லாத தேமல் தொழுநோயோட ஆரம்ப அறிகுறி. தோலை மட்டும் பாதிக்காமல் நரம்பு மண்டலங்களையும், தோலுக்கு அருகாமல் இருக்கிற நரம்பு மண்டலங்களையும் இது பாதிக்குது. அப்படி பாதிக்கப்படும் போது நம்ம அதுக்கு மருத்துவ வசதி எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தான் இது கொஞ்சமாக நரம்பு பாதிக்கப்படும் போது கை கால் வந்து ஊனம் ஏற்படுது. கண்டிப்பாக. அப்போ முதல் கட்டமா வந்து தோள்கள் பாதிப்பு, அதுக்கப்புறமா நரம்பு மண்டலமும் பாதிப்பு. அப்போ வந்து அந்த நோய் வந்து அந்த பாக்டீரியா நீங்க சொல்றீங்க லெப்ரே அப்படின்ற மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அப்போ அது வந்து உள்ள போயிட்டு உடம்புக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா பெருக்கம், அந்த செல்கள் பெருக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் 2 to 5 வருடம் அதோடைய அந்த கோர முகத்தை வந்து வெளில காட்டுமே. அது வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த தேமல்லாம் வரும்பொழுது உடனே பரிசோதனை பண்றோம். அது வலி இல்லாத தேமல் வரும்பொழுது இன்னும் முக்கியமா அப்படின்றோம். கண்டிப்பா இது என்ன அப்படின்னா மக்கள் வந்து ஏன் இதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல அப்படின்னா, இப்போ தோல்ல வரக்கூடிய வியாதிகள் நிறைய வியாதிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அரிப்பு வரும், உடம்பு ஃபுல்லா நமைச்சலா இருக்கும். அவன் என்னால் தாங்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கு உண்டான வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவான். ஆனா இந்த தேமல் உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால அதை பத்தி அவன் உதாசீனப்படுத்த கூடாது. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை, உணர்ச்சி இல்லை, அதனால அவனுக்கு அதை பத்தின அக்கறை இல்லை. கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது. இதையும் போய் நீங்க பரிசோதனை பண்ணிட்டு அதுக்குண்டான மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த தொழுநோய் 100% நம்ம முற்றிலும் குணப்படுத்தலாம். கண்டிப்பா. இப்ப 100% குணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து நம்ம பண்ணாதான் 100% அப்படின்றது குணம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு, நீங்க சொல்ற மாதிரி நரம்பு மண்டலம் பாதிச்சாச்சு, அடுத்து தோலும் வந்து பாதித்தாச்சுன்னா அப்ப கூட வந்து இதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இப்போ இதுக்குண்டான இந்திய அரசாங்கமோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை இணைஞ்சு இப்போ ஒருத்தருக்கு இந்த தொழுநோயா வரக்கூடிய ஊனத்தை அறுவை சிகிச்சை மூலமா நம்ம சரி பண்ணலாம். அதுவும் நம்ம உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கை கால் மடங்கி இருக்க உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளார அவர் வந்துட்டாருன்னா அதுக்குண்டான மாத்திரைகளை கொடுத்து நம்ம அந்த வளைந்த அந்த விரல்களை வந்து நம்ம சரி பண்ணலாம். இல்லை ரொம்ப 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அறுவை சிகிச்சை மூலயமா நம்ம அந்த கை விரல்களை நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அவரும் மற்றவங்களை போல மற்ற வேலைகள் அவரால் செய்ய முடியும். கண்டிப்பா. அப்ப தொழுநோய் அப்படின்றது ஒரு காலத்துல வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயா இருந்தது. அதனாலதான் மருத்துவமனையில கூட அது தனி வார்டுல வந்து வைப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா? இது என்னன்னா கண்டிப்பா சார். ஆனா இது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க உங்களோட பேசுறதுக்காக. நம்முடைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில முதல் நேயர். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார் உங்களுடைய பேர். மேடம் வயசுக்கு வந்து மேடம் இந்த தோல்ல வந்து ஒரு 10 மாதிரி இருக்கு மேடம். சரிங்க சார். அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து அரிசிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அது 1 மாசமா அப்படி இருக்கு மேடம். ஓ, இப்போ 1 மாசமா அப்படி இருக்குன்றீங்க? 1 மாசமா இருக்கு மேடம். அது வந்து அந்த அரிசி வச்சிருக்காங்க மேடம். கண்டிப்பா. இப்ப இத பத்தி உங்களுக்கு தொழுநோயா இல்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆனா அரிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்ததற்கு நன்றி. இப்போ ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு வந்து அந்த மாதிரி அரிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டு மாதிரி இருக்கு அப்படின்றாரு. நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு குடும்ப உறவுகளிடையே நம்ம அந்த ஒற்றுமை கொண்டு வந்து, இது ஒரு முன் உதாரணமா இருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு பின்னாடி முதுகில் ஷோல்டர் ஒரு தோல் தேமல் இருக்கு, அதுல அரிப்பு இருக்கு அப்படின்னும் போது அது தொழுநோய் தேமலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அதை போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டா இது தொழுநோய் தேமலா இல்லையான்றது நமக்கு ஒரு மன நிறைவை தரும். அதனால இப்போ வந்து அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர நல மையங்களில் வந்து இதுக்கு 100% இலவசமாக மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. அதனால் அருகாமையில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். கண்டிப்பா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நேயர் அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அதாவது நம்முடைய நிகழ்ச்சி தலைப்புக்கு சார் சொன்ன மாதிரியே ஒரு குடும்ப உறுப்பினருக்கு வந்து அவ்வளவு அக்கறை இருக்கணும் ஒவ்வொருத்தர் மேலேயும். அந்த அக்கறை உங்களுடைய அந்த அழைப்பிலே தெரிந்தது. எந்த ஒரு நோயும் இருக்காது அப்படின்றது வந்து நாங்க நம்புறோம். ஏன்னா அது அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்களும் பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அது லெப்ரே அப்படின்ற மாதிரி நோய் ரெப்ரஸின் இருந்ததுன்னா மேற்கொண்ட உங்களுடைய சிகிச்சையை நீங்கள் தொடரலாம். இல்லைனா வந்து சாதாரண அரிப்புனா அப்படி ஸ்கின் டிசீஸோடு நம்ம அந்த மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம். அழைத்ததற்கு நன்றி. இப்போ நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார். அதாவது அந்த நோய் அப்படின்னு வரும்பொழுது நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து அதை பற்றி பேசலாம் நம்ம. ஆமாம், இது வந்து இந்த நோய், அதான் இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்ரேங்கிறது காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு வியாதி. இதை வந்து நம்ம சுவாசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நானும் சுவாசிக்கிறேன், நீங்களும் சுவாசிக்கிறேன். இது உள்ளுக்குள்ளார போகுது. இந்த நோய் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி
இல்லையோ, எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்களுக்கு இந்த நோயா வெளிப்படும். ஒரு 2லிருந்து 5 வருட காலமாக அது வரும், வெளிப்படும், நோயா வெளிப்படும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப அவசியம். ரொம்ப அவசியம். இன்னொரு நேரம் அழைப்புல இருக்காங்க சார், பேசுறதுக்காக அவங்களோட பேசிடலாம். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் உஷா, சென்னையில இருந்து கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்விகள் சார்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து இந்த ஷோல்டருக்கு பக்கத்துல வெள்ளை வெள்ளையா அப்படியே பரவலா தேமல் மாதிரி இருக்குங்க சார். சரிங்க. அத வந்து தோல் டாக்டர் கிட்ட காமிச்சப்ப அவங்க வந்து ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்ல, அது வந்து அழகு தேமல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கம்பல்சரி எனக்கு வந்து பனிக்காலத்துல வந்ததுங்க சார். இது வந்து அழகு தேமல் இல்லை, அழுக்கு தேமல்னு சொல்லுவாங்க. அழுக்கு தேமல்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான நீங்கள் ஒரு தோல் டாக்டர், மருத்துவர் நீங்கள் அணுகுனீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான அவங்க வைத்தியம் அவங்க சொல்லுவாங்க, எடுத்துக்கலாம். அதாவது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உணர்ச்சி இல்லாமல் இருந்தால் இது வந்து தொழுநோய். ஏறக்குறைய ஒரு 60 வகையான தோல் வியாதிகள் இருக்குது. அதில் இது நீங்கள் சொல்கிறது வந்து இது அழுக்கு தேமல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த துணி துவச்சி நீங்கள் இது பண்ணும்போது சுடு தண்ணியில் கொஞ்சம் முக்கிய நீங்கள் காய போடுங்க. ஏன்னா அந்த வேர்வை படும்போது மற்ற இடத்துலாமே அந்த தேமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா? ஓகேங்க சார். மற்றபடி அது மேல அப்ளை பண்றதுக்கு எதுவும் ஆயின்மெண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? இல்ல, அது நீங்க அதான் நீங்க பக்கத்தில் இருக்கிற தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவரை போய் நீங்க அணுகினா அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான மருத்துவ முறைகள் அவங்களுக்கு சொல்லுவாங்க. சரி சரி சரி. உஷாமா, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அதாவது இவர்களும் வந்து கிளியரா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தேமல்லே நிறைய வகைகள் இருக்கு. அதை வந்து நம்ம பரிசோதித்தால் தான் அது என்னன்னு தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி வலி இல்லா தேமல் அப்படின்னா தான் அது வந்து லெப்ரசி, அதாவது தொழுநோயின்னு சொல்றோம். அப்ப சில பேர் பின் வச்சு குத்தி பார்ப்பாங்க, அப்ப கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தா அப்படியே விட்டுருவாங்க. ஆனாலும் சுகாதாரத்துறை நம்ம அணுகி அங்க வந்து நம்ம சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டோம்னா அப்ப நமக்கு அது நோயுடைய வீரியம் அப்படின்றது தெரியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னீங்க. அப்போ இந்த லெப்ரசி அப்படின்றதுக்கும் இந்த டியூபர்குலாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை என்ன நினைக்கிறீங்க? இது வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, அது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ரெண்டுமே பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடியது தான். நம்ம சொல்லும்போது சொன்னால் இது அண்ணன் அக்கா தம்பின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ரெண்டு டியூபர்குலோசிஸ்க்கும் லெப்ரசிக்குமே வந்து ரிஃபார்மசின்ங்கிற ஒரு அருமையான மாத்திரை தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு டியூபர்குலோசிஸுக்கும் சரி லெப்ரசிக்கும் சரி. அதனால் அந்த மருந்து கொடுக்கும்போது அது வந்து முற்றிலுமாக 90 விழுக்காடு வந்து அந்த கிருமி வந்து அதில் கொல்லப்படுது. அதனால தான் இது வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தேமல் வந்து நமக்கு வரும்போது, உணர்ச்சி இல்லாத தேமல் வரும்பொழுது 1லிருந்து 5 தேமல் இருந்தால் அதை வந்து நம்ம பிபின்னு சொல்கிறோம், பாசி பேஸ்லே, அதாவது குறைந்த அளவு கிருமி உள்ள ஒரு பகுதி. 1லிருந்து 5க்கு மேலே இருக்கிற தேமல் வந்து மல்டி பேஸ்லே, கிருமி நிறைய இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி 2 வகையை பிரித்து, இது எதுக்காக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வைத்தியம் கொடுக்குறோம். 1லிருந்து 5 தேமிலிருந்து அவங்களுக்கு 6 மாத கால வைத்தியம் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டேப்சோனுங்கிற மாத்திரை வந்து முன்னாடி ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து அது கொடுத்துட்டு இருக்கும்போது தான் அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது, எதிர்ப்பு. அதாவது மாத்திரை போய் கிருமியை கொள்றதுக்கு பதிலாக கிருமி மாத்திரையை கொள்றது. அதாவது எப்படின்னா அந்த கிருமி வந்து அந்த நம்ம சாப்பிட்ற மாத்திரைக்கு தன்னை தகுந்தாப்புல மாற்றிக்கொள்கிறது. அதனால நம்ம சாப்பிட்ற மருந்தை கூட வந்து அது ஈஸியாக வந்து விட்டுடுது இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த மருத்துவம் அப்படின்றது மாறுபட்டது. எம்டிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா? எம்டிடி அதாவது முக்கூட்டு சிகிச்சைன்னு சொல்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒருத்தர் தொழுநோயால பாதிக்கப்பட்டார் அப்படின்னா டேப்சோனுங்கிற ஒரு மாத்திரை அவர் வாழ்நாள் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கணும். ஆனா இந்த முக்கூட்டு சிகிச்சை வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பிரிச்சுட்டாங்க, பாசி பேஸ்ல மல்டி பேஸ்லன்னு சொல்லணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இது பெரிய ஒரு டாபிக். இது கண்டிப்பா நேர்களே இப்ப நம்ம நிகழ்ச்சியில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சிறப்பா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தொழுநோய் குறித்து அதனுடைய விழிப்புணர்வு குறித்து பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அனைவரையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் அந்த கொரோனா வைரஸ் பத்தி நீங்க பார்த்திருக்கீங்க. எப்பவுமே பொதிகையில பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு, மக்களுடைய நலன் அப்படின்றது தான் வந்து முதல் முகமாக வந்து நம்ம எப்பவுமே முதன்மையாக வந்து வச்சிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நம்முடைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொழுநோய் குறித்து, அதனுடைய விழிப்புணர்வு குறித்து, அந்த நோயை நம்ம எப்படி குணமாக்குறது, நோய் வந்தால் என்ன செய்யணும், நோய் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு திரு இளங்கோ ஏசு ஐயா அவர்களை வந்து அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து அவரோட பேசலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த பெசிலை, அதாவது சின்ன ஒரு இடத்துல இருந்தால் அது வந்து சிங்குலர், அதுக்கப்புறம் எல்லாம் அது மல்டிபிள், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எவ்வளோ முக்கியம் இந்த நோய்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா எல்லா வியாதிக்குமே வந்து நம்ம உடம்பு நன்றாக இருந்தது, இந்த எதிர்ப்பு சக்தி இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலில் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி உருவாக நல்ல ஒரு உணவு நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஒருவேளை நோய் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் அதுக்குண்டான வைத்திய முறைகளை ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் இந்த தொழுநோயிலையும். நீங்கள் கேட்டீங்க இந்த மல்டி ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன முன்னாடி வந்து டேப்சனுங்கிற ஒரு மாத்திரை தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிட்ருக்கணும். ஆனால் இந்த மல்டி ட்ரக் தெரப்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3 விதமான மாத்திரைகள், டேப்சோன், ரிஃபாம்பிசின், குளோஃபசிமைன், இந்த 3 விதமான மாத்திரை தான் நம்ம முக்கூட்டு சிகிச்சைன்னு சொல்கிறோம். இது ரொம்ப அபரிதமான ஒரு மாத்திரை. இந்த தொழுநோய்க்கு வந்து இந்த 3 மாத்திரையுமே அருமையா 100% வந்து ஆரம்ப குணப்படுத்தக்கூடியது. கண்டிப்பா. இன்னொரு நேரம் அழைப்புல இருக்காங்க சார், நம்ம பேசிடலாம். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் முத்துகாசிலிருந்து அழைக்கிறோம் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி சார் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் அந்த அர்ஜென்ட் ஸ்டோல் இது நான் செக் பண்ணோம். சரிங்க. அதுதான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. 1 இயர் வந்து மாத்திரை எடுக்க சொன்னாங்க. 1 இயர் மாத்திரை எடுத்தோம் சார். சரிங்க. ஓகே, கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. நீங்க கரெக்டா அந்த 12 மாதம் ஒரு வருடம் நீங்க அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்தா நீங்க உடனடியா எங்க நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களோ நீங்க அங்க போய் பரிசோதனை பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் தானே? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம இங்கே பூந்தமல்லியில் நமக்கு அவங்க அந்த தொழுநோய் பிரிவு அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் நீங்கள் அவங்கள கேட்டு பரிசோதனை பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, ஓகே சார். வராது சொன்னாங்க. 1 இயர் எடுத்த மாத்திரை. கண்டிப்பா சார், திருப்பி உங்களுக்கு வராது. அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அதாவது இது ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு தடவை வந்துட்டா திருப்பி வரும். ஏன்னா சளி, காய்ச்சல், இரும்பல்லாம் வந்து வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டே தான் இருக்கும். அதனால இவர் கேட்ட மாதிரி இப்போ வந்து அவர் 1 வருடம் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து தொழுநோய் வந்துருச்சு, அதற்கான அந்த மருந்து அப்படின்றது எடுத்துட்டு இருக்காங்க. 1 வருட காலம் இல்லை 2 வருட காலம் அந்த மருந்து அந்த நாட்கள் வந்து கொடுக்குறாங்க. இவங்க 6 மாதம் அதை பின்பற்றி அடுத்த 6 மாதம் மருந்தே எடுக்கலைன்னா இந்த நோயோட நிலைமை என்ன ஆகும்? இது மறுபடியும் வந்து அவர் விட்டுட்டார் அப்படின்னாக்கா திரும்பி மறுபடியும் அந்த 1 இயருக்கு அவர் மறுபடியும் மாத்திரை எடுக்கணும். இப்போ ஒரு மாத காலமோ இல்லை 2 மாத காலமோ அவர் விட்டுட்டார் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த கிருமிகள் வந்து மல்டிபிகேஷன், அதாவது பெருக்கம் ஜாஸ்தியாகிடும். இப்போ 2 கிருமிங்கிறது வந்து 4 ஆகும், 4 8 ஆகும், 8 அந்த மாதிரி இது மல்டிபிகேஷன் ஆகிட்டே இருக்கும், பெருக்கும். அதனால கண்டினியூஸாக அந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்றது தான் இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு, அதாவது 100% குணப்படுத்துறதுக்கு இதை தவறாமல் இடைவிடாமல் இதை எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் இல்லைங்களா? அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த வைரஸ், அந்த பாக்டீரியான்றது வந்து எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் அதை வந்து கிரகிச்சு கொள்ற ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க. அப்ப நம்ம அந்த இடைவெளியில அதை சாப்பிடாம விட்டுட்டோம்னா மறுபடியும் அந்த மருந்துக்கு தன்னது தயார்படுத்திக்கும். அப்போ திருப்பி அந்த மருந்தை வந்து நம்ம அடுத்தடுத்து எடுத்துக்கொள்ளும் போது கூட அது ஒழுங்கா அதுக்கான அந்த குணம் கிடைக்காது. அந்த தொடர்ச்சியா மாத்திரை எடுக்கிறது தான் சிறந்தது. அதுக்குள்ள அது இனப்பெருக்கத்தை ஜாஸ்தியாக்கிட்டு அங்க அதிகமாயிடுச்சுன்னா திருப்பி அந்த மருந்து சாப்பிட்டோன்னா எடுப்படாது. மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம சாப்பிடணும். நம்ம மாத்திரை எடுக்க வேண்டியது சொல்லுங்க. கிட்டத்தட்ட இது வந்து டியூபர்குலோசிஸ் வந்துருச்சுன்னா எப்படியோ அதே மாதிரி தான் வந்து வர மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே. கண்டிப்பா சார். இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற நபருக்கு தொழுநோய் வந்துருச்சு, அப்போ வந்து வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு பயம் அவங்க மனசில் இருக்கும் இல்லையா, நமக்கு வரக்கூடாது முதல் பயம் அது இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்துருச்சே அப்படின்ற ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு மனசில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் அவங்க எப்படி சமாளிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு, அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா தொழுநோயும் மற்ற வியாதிகளை போல ஒரு நோய் தான். அதை முதல்ல மக்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த மாத்திரை, இப்போ ஒரு நேயர் சொன்னாங்க 12 மாத காலம் நான் மாத்திரை சாப்பிட்டேன் சார், அந்த 12 மாத காலமோ இல்லை 6 மாத காலமோ அவங்க இடைவிடாமல் அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு இந்த குடும்ப உறுப்பினர் அவங்களுக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா சார். இன்னும் நேர அழைப்பில் இருக்காங்க, இது குறித்து தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய பேர் என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அம்மாபாளையம் கிராமத்திலிருந்து அழைக்கிறேன். என் பேர் வனிதா. வனிதா மேம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேட்கலாம். முதல் வந்து சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனசு வேணும், நல்ல மனிதர். எனக்கு வந்து ஒரு தெய்வத்தை பார்த்தா போல இருக்கு. இந்த நோய் வந்து வராம இருக்கணும்னா நான் எப்படிப்பட்ட உணவுகளை மேற்கொண்டால் இது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், அப்படிப்பட்ட உணவுகள் எப்படி சாப்பிடலாம்,
அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிராமப்புற மக்களுக்கு எல்லாம் நிறைய தெரியாம இருக்கு. ஐயா சொன்னது போல குடும்பத்தை வந்து எந்த ஒரு உறவுகளும் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரி அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்கற நிலைமை இருக்கு. அந்த நிலைமெல்லாம் மாறணும்னா இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சி பங்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு உணவுகளை எப்படி மேற்கொண்டால் இந்த நோயை வந்து தடுக்கலாம், எதிர்ப்பு சக்தி தடுக்கலாம்னு கேட்கிற கேள்வி. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க வனிதாமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய கேள்விக்கான பதில் சற்று நம்ம கேட்டுடலாம். நீங்க சொன்னீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத பலப்படுத்தணும். நீங்க அவங்க வந்து அதாவது இந்த நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான தடுப்புகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க? இது வந்து சத்தான ஆகாரம். இப்போ அவங்க திருவண்ணாமலை மாவட்டம் கிராமத்தில் இருப்பாங்க, அதனால வேண்டி நான் பழம் ரொம்ப விலை உயர்ந்த பழங்கள்லாம் சாப்பிடணும்னா ஒன்றும் கிடையாது. அவங்க வீடு பக்கத்தில் இருக்க முருங்கைக்கீரை இருக்குது, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அயன் சத்து இருக்குது. அதனால நம்ம போய் இதை நிறைய பணம் செலவழிச்சு போய் எதுவும் பண்ணல. அவங்க வீட்டில் என்ன சத்தான ஆகாரம் கிடைக்குதோ அதை அவங்க பயன்படுத்தி உணவு எடுத்துக்கிட்டாலே இந்த நோயோட எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து வளர்த்துக்கலாம். கண்டிப்பா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு வரும்பொழுது எந்த ஒரு நோயுமே நமக்கு முதல்ல வராது. அதை வந்து பலப்படுத்திக்கணும்னா நமக்கு நீங்க சொன்ன மாதிரியே வந்து உயரிய விலை கொண்ட காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய தேசத்துல கிடைக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டாலே நமக்கு போதும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து கிடைக்கக்கூடிய நமக்கு கிடைக்க அந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம். அதனாலே வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, குடும்ப உறுப்பினர்களிடம் அந்த உறவை எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்க அதுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான், அதாவது அவங்கள வந்து நம்ம ஒரு தொழுநோய் வந்துட்டா ஒதுக்காம அவங்கள முற்றிலுமாக அந்த மாத்திரை மருந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்தாலே, பக்கபலமாக இருந்தாலே இந்த நோயை வந்து நம்ம ஒழிக்கலாம். அதே நேரத்தில் அவருக்கு வந்து அந்த ஒரு மன தைரியத்தை நம்ம கொடுக்கலாம். இதனால நமக்கு எந்த வராது, அது முன்னாடி வர அந்த அங்கஹீனத்தை வந்து நினச்சிக்கிட்டாலே நம்ம சீக்கிரம் மாத்திரை சாப்பிட்டணும், இது வராமல் தடுக்கணுன்ற எண்ணத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி ஒரு கை கால் ஊனமானவர், அவரை வந்து நம்ம ஒதுக்கி வைக்காம அவரும் இந்த சமுதாயத்தில் அவரும் ஒரு மனிதர். கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுமே வந்து மிக விலை மதிப்பற்றது. அப்போ ஒரு கை காலில் புண்ணு இருக்குன்னு அவர் நம்ம ஒதுக்காம அவருக்கு அந்த புண்ணை எப்படி நம்ம எப்படி ஆற்றலாம். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நம்ம பொதிகை இந்த சேனல் மூலமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு அப்போ யாரும் இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவர் அந்த ஊனத்தை தடுத்திருப்பார். கண்டிப்பா ஆமா, தடுத்திருப்பார். அப்போ அதை வந்து நம்ம அந்த ஊனத்தை வந்து ஊனமாக பார்க்காம அந்த ஊனம் எப்படி அவர் காலில் புண்ணு இருக்குது, அந்த புண்ணை அவர் எப்படி குணப்படுத்தலாம். வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த காலை ஊற வைக்கணும். வீட்டில் சாதாரண நமக்கு கிடைக்கக்கூடிய இதுக்காக ஒரு நடந்து போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கு மருந்து வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் காலை தண்ணியில் ஊற வைங்க. பக்கத்தில் ஒரு கல் எடுக்க சொரசொரப்பான கல்லை எடுத்து இந்த கால் பகுதியை தேய்ச்சி விடுங்க. அது என்ன அப்படின்னா இந்த தொழுநோயோட அந்த இது நரம்புகள் பாதிக்கப்படும் போது உணர்ச்சி இல்லாமல் போகும், அந்த ஸ்வெட்டிங் அந்த ஈரப்பசை இல்லாமல் போயிடும். அதனால தான் கால் வெடிக்குது. இப்போ எப்படி வந்து நம்ம இந்த நிலத்தை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யாமல் போனால் எப்படி வறண்டு போயிடும், அதே மாதிரி நம்ம கை கால்களும் இந்த நோயால் வறண்டு போயிடும். அந்த ஈரப்பசை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வைக்க சொல்கிறோம். ஒருவேளை அந்த புண்ணு இருக்கிற பட்சத்தில் அந்த புண்ணை சுற்றி தேய்க்கணும். கல் வீட்டு அருகாமையில் இருக்கிற சொரசொரப்பான ஒரு கல் அதை எடுத்து தேய்க்கணும். தேய்ச்சிட்டு புண்ணு இருந்தால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேண்டாம். ஒரு சாதாரண முறை வேப்பெண்ணெய் இருந்தால் அந்த வேப்பெண்ணெய் உள்ளார வச்சு கட்டிக்கோங்க. சார் கட்டு கட்டுறதுக்கு எனக்கு துணி இல்லை, கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய துணி, பழைய லுங்கி, பழைய வேட்டி இருக்கா, அதை துவைச்சி காயமான அந்த துணி துவைத்து அதுக்கப்புறமா உபயோகப்படுத்திக்கிட்டாலே அந்த புண்ணு வந்து ஆறி போயிடும். அதை மேற்கொண்டு வராமல் நம்ம தடுக்கலாம். இது வந்து கேர் ஆஃப்டர் கியூர். இப்போ ஏற்கனவே வந்தது அந்த ஊனம் மறுபடியும் அதிகமாக ஆக்காமல் தடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வழி என்ன பண்ணுவாங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம், அவர் ஏற்கனவே காலில் புண்ணு இருக்கும், இதோடு அவர் நடந்து போவார், அப்போ இருக்கிற புண்ணு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா SSODன்னு சொல்லுவோம். ஷோக்கிங், ஸ்க்ரேப்பிங், ஆயிலிங், ட்ரெஸ்ஸிங். காலை தண்ணியில் ஊற வைக்கிறது, தேய்க்கிறது. புண்ணு இருந்தாக்கா அதில் அந்த வேப்பெண்ணைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, மருத்துவ குணம் உள்ளது. அதை வச்சால இந்த புண்ணு வந்து ஆறிடும். அப்போ நடக்காமல் இருந்தாலும் அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இவ்வளோ பெரிய உடம்பு வந்து தாங்கிறது அந்த பாதம் தானே. கண்டிப்பாக பாதத்தில் புண்ணு வரும்போது அவங்க நடக்காமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் அவங்க செஞ்சாங்கன்னா மீண்டும் அந்த ஊனம் அதிகமாக ஆக்காம நம்ம தடுக்க முடியும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இன்னொரு நேரம் ஆர்வமா உங்களோட பேசுறதுக்காக அழைப்புல இருக்காங்க. வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம், அழைப்புல இருக்கீங்க. வணக்கம்.
மேடம் இந்த சாட்டை ஆக்சிடென்ட் தான் மேடம் ஃபோன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா பேசுங்க சார் சாரோட. சார் சொல்லுங்க. இந்த காலில் வந்து பாத்தீங்கன்னா சார் அந்த பொறியா வருதுங்க சார். காலில் கையில அந்த சட்டெல்லாம் போட்டு அந்த ஷோல்டர்ல எல்லாத்துலயும் ரொம்ப பொறியா வருதுங்க சார். இந்த முழங்கால் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல சார், அப்படி எதுவும் வரல சார். சரி. இந்த எப்படி பாத்தீங்கன்னா சார், இந்த இந்த காலில் எல்லாம் இந்த வெயில்ல போனாக்க அந்த சட்டை போட்டு அந்த காலரு இந்த அப்பப்ப அந்த அலர்ஜி மாதிரி வருதுங்க சார். அப்புறமேட்டு அந்த தோல் நோய்க்காரங்க போய் கேட்டாங்க, அந்த டாக்டர் போய் கேட்டாக்க என்ன தெரியுமா சார் சொல்றாங்க, பிரஷர் இருக்குதா இது இருக்குதான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு 2-3 மாத்திரை தராங்க சார். சரிங்க. அதை சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 2-3 நாள் சுத்தமா அது எதுவுமே இல்லாம நல்லா போயிருக்குங்க சார். சரிங்க. அதுக்கப்புறமேட்டு போக அப்புறம் 4 நாள் 5 நாள் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வருது சார். அப்புறம் என்னன்னு கேட்டா கருவாடு சாப்பிடாங்க, அது சாப்பிடுங்க, பொதுவா எதையுமே சாப்பிடறது இல்ல சார். சரிங்க. போனாக்கா அதை காலைல ஒரு 4 இட்லியோட அது மதியம் ஒரு சாப்பாடோட முடிஞ்சது சார். இந்த இது என்னது அந்த கருவாடு அந்த அதாவது அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் உங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். அந்த வெயில்ல போனீங்கன்னா வச்சுக்கோங்க மேடம், அப்படி வந்துருது, அப்படி ரொம்ப பிக்குது மேடம். அப்படியே போட்டா பிச்சாக்கா அந்த இதெல்லாம் பிக்குது மேடம். கண்டிப்பா சார், உங்களுடைய அந்த பிரச்சனை என்னன்னு தெரியுது சார். அதுக்கான விடையை உங்களுக்கு சொல்லுவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த பிரச்சனை வந்து இது தொழுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, சரிங்களா? அதனால நீங்க ஒரு நல்ல தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவரை வந்து நீங்க அணுகி அதுக்கு தேவையான ஒருவேளை சத்து குறைபாட்டினால கூட இந்த பொறியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கலாம். அதனால மீண்டும் ஒரு முறை போய் நீங்க தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் அணுகி அவருக்கு உண்டான அந்த மாத்திரையை மருந்தை நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அரிப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமோ தொழுநோய் அப்படின்றது நம்ம பயப்பட வேண்டாம். இது உணவு பழக்கம், கூடுதலாக வந்து வெயில் காலங்கள்ல வந்து வர அந்த ஸ்கின் டிசீஸ் மாதிரி தான். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த குறிப்பாக ஆண்கள் இந்த சட்டைங்களை மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க. இன்னொரு சட்டை இன்னொருத்தர் போடுறது. அப்ப இருக்கும்போது அந்த வேர்வையெல்லாம் வரும்போது கூட அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் அவங்க தவிர்க்கலாம். கண்டிப்பா. அதாவது தூய்மையான ஆடைகள் உடுத்தும் பொழுது இந்த குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். காட்டன் துணிகள் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட நம்ம பயன்படுத்தணும்னா, அதே மாதிரி ஆடைகள் கூட இந்த மாதிரி நோய் இருக்கிற நேரத்துல காலையில ஒரு துணி சாயந்தரம் ஒரு துணி அந்த மாதிரி வந்து தூய்மையான ஆடைகளை உடுத்தும் பொழுது கூட இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நேர்ல நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் திரும்ப உங்களை சந்திக்கிறோம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அதாவது தொழுநோய் எப்படி தடுக்கிறது, குடும்ப உறுப்பினர்களிடம் எப்படி அந்த அந்யோன்யமான அந்த உறவை வந்து மேம்படுத்துவது அப்படின்றத குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது சார், நம்முடைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நேயர்கள் அழைத்த வண்ணம் இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நேயர் உங்களோட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நாளா வீட்டுல அம்மாவுக்கு தேவை இருக்கு மேடம். சரிங்க சார். ஆசிக்கிட்டு போனா சோப் போட்டு தேய்ச்சா குணமாகுது அப்படிங்கிறாங்க. இப்ப அது வந்து தொழுநோய், அதாவது தொழுநோய்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்களா இல்ல சாதா தேமல் மாதிரி சொல்லிருக்காங்களா? தொழுநோய் மாதிரி இல்லைங்க, வந்து வெளியேற தேமல் மாதிரி இருக்கு. வெளியே தேமல் மாதிரி இருக்கு. ஆமாங்க, முதுகுல பின்னாடி. கண்டிப்பா. அதுக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா இப்போ? இல்ல, எதுவும் இல்லைங்க மேடம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அதுக்கு உடனே சோப்பு போட்டு குளிச்சா சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்றாங்க. ஆமாங்க. சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், நம்ம பேசலாம் இது குறித்து. அவர் அதான் சொல்றாரு, தொழுநோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா தேமலும் தொழுநோய் தேமல் அல்ல. அது முதல்ல மக்கள் மனசுல புரிஞ்சுக்கணும். சிவந்த, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிவந்த வெளிரிய உணர்ச்சி இல்லாத தேமலா இருந்தா அது வந்து தொழுநோயோட அறிகுறியாக இருக்கும். அதை சொன்ன மாதிரி நிறைய இந்த இந்த என்ன சொல்றது ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிகள் நிறைய இருக்கு. அதுல வந்து இந்த தொழுநோய் மட்டும் இதுக்கு உண்டான ஒரு சிறப்பு தான். அந்த இடத்துல வந்து வலி இருக்காது, உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சி இல்லை அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை போய் நம்ம நாடி அதுக்கு உண்டான மருத்துவ வசதி எடுக்கணும்னு சொல்றாங்க. அதனால எல்லா தேமலும் தொழுநோய் தேமல் அல்ல. கண்டிப்பா சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்போ 28 வருடம் உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு. தொழுநோயாளர்களிடம் நேரடியாகவே நீங்க பழகி இருக்கீங்க. அவங்களுக்கான அந்த ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கான அந்த மருத்துவ சேவைகள் வந்து செஞ்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விழிப்புணர்வு அப்படின்றத நீங்க எவ்வளவு வகையில வந்து கையாண்டு இருக்கீங்க? மிக அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லும்போது நாங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் அதாவது எல்லாரும் தூங்கும்போது நாங்க எந்திரிச்சு அவங்க 6 மணிக்கு போய் அவங்களை கதவை தட்டுவோம். எல்லாரும் வீட்டுக்கு 6 மணிக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க எங்களுடைய பணி என்ன மாதிரி பணி அப்படின்னா ஸ்ட்ரீட் பிளேன்னு சொல்லுவோம்,
தெரு நாடகங்கள், இந்த தொழுநோயை பற்றின தெரு நாடகங்கள், பாட்டு மூலயமா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பப்பட் ஷோ, பொம்மலாட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் டிவிலாம் கிடையாது. அப்போது நாங்கள் வந்து அந்த எங்களுடைய ஊர்தியில் எங்களுடைய ஜீப்பில் போயிட்டு அவங்களுக்கு அந்த பாட்டு, அந்த பழைய காலத்தில் இருக்கிற அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு இடையில இந்த தொழுநோயை பற்றின விழிப்புணர்வை நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது மக்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டு, அதனால தான் நம்ம வந்து சிறப்பாக வந்து இந்த ஊனம் இல்லாமல் நம்மளால் அதை தடுக்க முடிஞ்சுது. இப்படி விழிப்புணர்வு தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். பாடல்கள் மூலமாகவும், தெரு நாடகங்கள் மூலமாகவும், பொம்மலாட்டம் மூலமாகவும் இதை நாம் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை நாங்கள் அப்போதான் ஏற்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு கலை வடிவத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு நேர அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. பேசலாமாங்க சார்? கண்டிப்பா பேசலாமா. உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, தொடர்பில் இருக்கீங்க. வணக்கம்மா, உங்களுடைய குட் மார்னிங். என்னோட பேர் தமிழ்செல்வி. நான் பூந்தமல்லியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேம், உங்களுடைய கேள்வி சார்ட்ட கேட்கலாம். சார்ட்ட கேட்கலாமாங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பா மேம், பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் பூந்தமல்லியில இருந்து தமிழ்செல்வி பேசுறேன். சொல்லுங்க. இப்போ மற்ற வியாதிகளுக்கெல்லாம் இப்போ சிக்கன் பாக்ஸ், மம்ஸ் அந்த மாதிரி வியாதிகளுக்கு வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா? ஆமா. இந்த மாதிரி தொழுநோய்க்கு நம்ம வராம இருக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்தே அதுக்கு ஏதாவது ஊசி இருக்குங்களா, தடுப்பூசி? உண்மையிலேயே இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தொழுநோயை பொறுத்த வரையிலும் இன்றைய வரையிலும் இன்னும் அதுக்கு வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கல. அதனால தான் இன்னும் நம்ம அதை முற்றிலுமாக நம்ம அதை குணப்படுத்த முடியாமல், இந்த தொழுநோய், இந்த கிருமியை நம்ம ஒழிக்க முடியாமல் இருக்கணும். அதுக்குண்டான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம போலியோன்னு சொல்லும்போது சொட்டு மருந்து கொடுக்குறோம். அது போலியோ இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருஷமாக பண்ணுறோம். ஆனால் தொழுநோயை பொறுத்த வரையிலும் இன்னும் அதுக்கு உண்டான அந்த வேக்சினேஷன், தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனுடைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பதில சொன்னீங்க. அழைத்த நேயருக்கு மிக்க நன்றி. இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க அந்த தடுப்பூசி அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ போலியோ அந்த மாதிரி வந்து வைரஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸினுடைய அந்த துணுக்குகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து போலியா வந்து நம்ம வடிவமைத்து அதை வந்து மருந்தா நம்ம செலுத்துறோம். அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணிக்கோன்னா, அந்நிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு அப்பவே வந்து ஜுரம் வர்றது அந்த மாதிரிலாம் காட்டும். அதனால தான் போலியோ போடும்பொழுது இந்த ஜுரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வருது. அப்போ உடம்பு வந்து அந்த வைரஸை வந்து அதாவது பிடிச்சு வச்சுக்குது, படம் பிடிச்சு வச்ச மாதிரி பிடிச்சு வச்சுக்குது. ஒரிஜினலாவே அந்த போலியோ வரும் பொழுது நம்முடைய உடலுடைய அந்த தடுப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த நேரத்துல இது ஏற்கனவே வந்த ஒரு நோய், இதை நம்ம வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சமாளிச்சு விட்டுறது. இதுதான் வந்து தடுப்பூசி போடுறதுக்கான நம்ம காரணம். ஆனா இந்த டியூபர்குலோசிஸ் சொல்ற மாதிரி, அப்புறம் தொழுநோய், இந்த லெப்ரசி சொல்ற மாதிரி, இது எல்லாமே எப்படின்னா தன்னை வந்து அந்த ட்ரக்குக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறதுனால அதற்கான அந்த வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி பண்றது வந்து கொஞ்சம் தாமதமாகிற ஒரு பெரிய ப்ராசஸ். அதனாலதான் வந்து அதற்கான நேரங்கள் எடுத்துக்கொண்டு இருக்குது. இதுதான் நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா. கண்டிப்பா எல்லா நேயர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியணும். இப்ப நீங்க சொன்னீங்க சார், அதாவது கலை வடிவங்கள், பொம்மலாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்னு. எங்களோட அந்த ஒரு விழிப்புணர்வை கலை வடிவத்துல பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது இந்த குடும்ப உறவுகள் மேம்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு மனைவிக்கு, கணவன் மனைவிடைய ஒரு இணக்கமான சூழ்நிலை, இதுல என்ன பண்றான்னா மனைவிக்கு ஒரு தேமல் வந்திருக்கு. அதை தன்னுடைய கணவர்கிட்ட அவளால் பகிர்ந்துக்க முடியல. அவர் என்ன சொல்லுவாரோ, நம்மளை இந்த மாதிரி நமக்கு ஒரு தொழுநோய் தேமல் வந்தது, ஐயோ நம்மளை ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்ற அந்த சூழ்நிலையில் அவள் ஒரு பாட்டு பாடுறான். இவன் கேட்குறான், கணவன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், மல்லிகா என்னடி சிந்தனை, மாமனுக்கு ஏனிந்த தண்டனை, தள்ளியே நிற்கிற காரணம் சொல்லேண்டி, சொன்னாக்கா தாங்கிப்பேன் மாமன் ரெண்டு கையேந்தி, நீ சொன்னீன்னா நான் உன்னை தாங்கிக்கிறேன். இதுதான் இந்த குடும்ப உறவுகள் மேம்படணும்னு அவள் வந்து கேட்குறான், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற. அப்போ மனைவி என்ன சொல்கிறா அப்படின்னா, தேமல் ஒன்று டாக்டர் பார்த்தார் காலில், அதை தொட்டு பார்த்து குஷ்டம் என்றார் தோளில், என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலை, எனக்கு ஏன் இந்த தண்டனையோ புரியலை சொல்லிட்டு அவள் சொல்லும்போது, அடாச்சி இதான் உன் பிரச்சனையா, நித்தமும் மாத்திரை சாப்பிட்டா தொழுநோயை விரட்டிடலாம் புள்ள, நித்தமும் மாத்திரை சாப்பிட்டா தொழுநோயை விரட்டிடலாம் புள்ள, சத்திய உண்மையும் தான் அடி மல்லிகா, இனியும் சந்தேகம் வேணாம் கிட்டே துள்ளிவா. அப்போ உனக்கு ஏன் அந்த சந்தேகம், நீ 6 மாத காலம் இதுக்கு நீ மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்று இந்த முற்றிலுமாக குணமடையன்னு அந்த கணவர் வந்து அவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்றாரு. இந்த மாதிரி
பல பாடல்கள் வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது எஜுகேஷன் நலக்கல்வியை கொண்டு கொடுக்கும்போது மக்கள் வந்து அதை ஆர்வமாக ஏற்றுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பேசினாலும் இந்த ஒரு பாட்டு வடிவிலோ இல்லை ஒரு நாடகம் மூலயமாவோ இந்த விழிப்புணர்வு நம்ம கொண்டு போகும்போது அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அடையுது, மக்களை போய் இந்த அடையுது. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க சார். அருமையான ஒரு பாடலையும் எங்களுக்காக பாடினீங்க. அடுத்த ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறோம் மேடம். என் பேர் ஆஷா. சொல்லுங்க ஆஷாமா, உங்களுடைய கேள்வி சார்ட்டு நம்ம கேட்கலாம். எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா மேடம், சார்ட்ட பேசுறாங்களா? சார்ட்டே பேசலாம் நீங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சார் இந்த ஒரு 3-4 வருஷமா பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஒரே அரிப்புங்க சார். மாத்திரை மருந்தெல்லாம் அப்படி சாப்பிட்டாலுமே அது கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. இது மருத்துவரோட நீங்க அணுகுனீங்களாமா? 4-5 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். காட்டுறாங்க மேடம். காட்டினாலுமே அவங்க எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்து அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டாலுமே ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது மேடம். அப்படிங்களா? இப்ப அவர் இப்ப அந்த அரிப்பு கொண்டான எதுவுமே நாங்க சாப்பாடு கருவாடு எதுவுமே நாங்க வந்து சேர்க்கறதே இல்லை. அரிப்பாயிட்டு எதுவுமே சேர்க்கறது இல்ல. ஆனா அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வருது. அவங்க ஒரு சோப்பு எழுதி கொடுக்குறாங்க. அந்த சோப்பு போட்டாலுமே அவருக்கு வந்து இதாக மாட்டேங்குது மேடம். கண்டிப்பா. இப்ப இது தொழுநோய் குறித்து ஏதாவது அவங்க விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்களா? இது தொழுநோய் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களா? அவங்க அந்த மாதிரி சொல்லலை மேடம். என்னமோ அலர்ஜி மாதிரி சொன்னாங்க. அது வந்து அவருக்கு வந்து குணமாகவே மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளவோ ஆஸ்பத்திரி பார்த்துட்டோம். ரொம்ப ஏதாவது ஒண்ணு மாத்தி வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா அப்படி வெந்து போன அந்த இது மாதிரியே வருதுங்க மேடம். கொப்பளங்கள் மாதிரி வருது. ஆமா, கொப்பளம் மாதிரி வருது. அரிப்பு வேற அவருக்கு, ரொம்ப அரிப்பு வேற வருது. அதனாலே சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா முதலைக்கு ரொம்ப குறைச்சிட்டு அப்படின்னு ஒண்ணும் சமாளிக்க முடியல அவரால. புரியுதுமா. இன்னும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு இந்த நிலைமை இல்லையா? ஆமாங்க மேடம். ஆமா, இன்னும் அப்படித்தாங்க மேடம் இருக்கு. கண்டிப்பா இது தொழுநோயா இருக்காது அப்படின்றதுதான் எங்களுடைய பதில். தொடர்ந்து சார் நம்ம பேசிடலாமா இது குறித்து? சாரே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்ப கண்டிப்பா நல்ல தீர்வா கொடுங்க மேடம். கண்டிப்பா ஆஷாமா, கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. இப்போ அவங்க சொல்றது 4 to 5 வருஷமா இருக்கு. அது அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால உணவு கட்டுப்பாடும் நாங்கள் எடுத்தாலுமே இன்னும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதில் நம்ம தொழுநோய்க்கு பயப்படக்கூடிய இது வந்து பயப்படக்கூடியதில்லை. இது வந்து ஒவ்வாமை அலர்ஜி. அது அலர்ஜி வந்து எது மூலியமா கூட வரலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு தோல். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மக்கள் ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க, அது சரியில்லை, மறுபடியும் இன்னொரு டாக்டரை மாற்றிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தோல் வியாதி வந்து உடனடியாக குணப்படுத்த முடியாது. இது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது வந்து பொறுமையாக இருந்து அவங்க டாக்டர் கொடுக்குற அந்த அறிவுரைப்படி அவங்க அந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலே குணமாயிடும். கண்டிப்பாக. அழைத்ததற்கு நன்றி ஆஷாமா. உங்களுக்கான பதில்கள் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போகலாம், அந்த மாதிரி மருத்துவ சேவைகள் அணுகலாம். அரசு சார்பில் இதற்காக எப்படி ஒரு பலமான ஒரு சேவைகள் செய்யப்படுதுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இது வந்து இப்போ முழுக்க அரசாங்கம் தான் இப்போ இலவசமாக இந்த தொழுநோய்க்கு உண்டான மாத்திரை மருந்துகளை கொடுத்துட்ருக்கு. அதே போல் இப்போது அவங்க கை கால் ஊனம் ஏற்பட்டாலும் இலவசமாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சை அரசாங்கம் மூலயமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் இலவசமாக அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. அந்த அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த ஏறக்குறைய அந்த முன்னாடி ஒரு மாத காலம் அவங்க அதுலேருந்து மீள்றதுக்கு வரும். 1 மாத காலம் தேவைப்படும், ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் அந்த சர்ஜரிக்கு முன்னாடியும் பின்னாடியும். அப்போ அதுக்குண்டான அந்த இடைப்பட்ட காலத்தை 1 மாதத்துக்கு தேவையான உதவியும் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டா அந்த நபருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கும் 8,000 ரூபாய் அவருடைய குடும்பம். ஏன்னா அந்த 1 மாதம் அவர் வேலை இல்லாமல் இருக்கிறார். அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சரி இதை நீங்கள் 8,000 ரூபாய் வச்சுக்கோங்க, உங்களுடைய குடும்ப செலவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு 1,500 ரூபா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. அதோடு கூட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊனத்தோடு இருக்கிறவங்க அந்த அவங்களுக்கு பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது. அவங்க அந்த ஊனம் அட்டை அந்த அட்டையை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு வந்து 30 விழுக்காடு அவங்களுக்கு வந்து கம்மியாக பஸ்ஸில் போகும்போது அந்த ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் ட்ரெயினில் போகும்போது அவங்களுக்கு வசதி, அதாவது கம்மியான கொடுத்து அவங்களோட இன்னொரு ஆள் பயணம் பண்ணலாம். இப்படிப்பட்ட வசதிகள் வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. இத்தனையும் பண்றாங்க. அதே மாதிரி அந்த எம்சிஆர் ஃபுட்வேர்னு சொல்றோம். இப்போ இந்த கால் வந்துட்டு உணர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ வந்து சாதாரண செருப்பு போட்டா அவங்களால நடக்க முடியாது, கீழே இந்த முள்ளோ கல்லோ குத்தும், அதனால குத்தினாலும் தெரியாது. அதுக்கு வந்து எம்சிஆர் செல்லுலார் ரப்பர்ங்கிற வந்து ஒரு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணி செங்கல்பட்டுல வந்து நம்ம சிஎல்டிஆர் அந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து செஞ்சு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க.
ரூபாய் கொடுத்தா மட்டும் போகிறோம். அதுக்கு அவங்க அதை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு வந்து அந்த செப்பல் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சார், இந்த மாதிரியான தகவல் தான் வந்து நேயர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், நம்ம மக்களும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து இது தெரியாத பல பேருக்கு இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் பொதிகையின் வேண்டுகோளும் கூட. இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொழுநோய் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நிறைய நேரம் வந்து அழைப்பில் தொடர்பு கொண்டுட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு நேரம் உங்களோட பேசுறதுக்காக அவலா இருக்காங்க அழைப்புல, அவங்களோட பேசிடலாம். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஜவாது மலை நாச்சினூர் கிருஷ்ணாவரம்மா. உங்க பேர் சார்? லோகி. சொல்லுங்க லோகி சார், உங்களுடைய கேள்வி வந்து நம்ம சார்ட்ட கேட்டுடலாம். அம்மா மேடம், 15 வருஷமா எனக்கு வந்து காலில் நம்பிச்சில் எடுக்கும், உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டா மறுநாளைக்கு அப்படியே பேப்பர் மாதிரி தோல் உரியும். 15 வருஷமா நானு ஹாஸ்பிட்டலுக்கு காட்டுனுக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது ஒரு மாசம் மாத்திரை கொடுத்தாங்க, 1 மாசம் கிரிசோப் பல்லியன் மாத்திரை. என்ன மாத்திரை பேர் சொல்லுங்க? கிரிசோப் பல்லியன். சரி, ஓகே. 1 மாசம் கொடுத்தாங்கம்மா. அது அப்ப மட்டும் சுமாரா இருந்தது. தொடர்ந்து சொல்லுங்க சார். 1 மாசம் மாத்திரை கொடுத்தாங்க, அப்ப மட்டும் சுமாரா இருந்தது. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். அப்ப மாத்திரை கொடுக்கும்போது ஊசி போடும் போது மட்டும் சுமாரா இருக்குதுமா, மத்த நேரத்துக்கு அப்படியே இருக்குது. இது நானே ஒரு மூலிகை கண்டுபிடிச்சி கோமியத்துல ஊற வச்சு எல்லாம் போட்டதுனால இப்பதான் சுமாரா இருக்குதுமா. ஓகே சார், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இது நீங்க மருத்துவமனைக்கு போகும்பொழுது உங்களுக்கு தொழுநோய் அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்குன்னு சொன்னாங்களா? வந்து ஊசி போடுவாங்க அம்மா, மாத்திரை கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க, அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க கேட்டுக்க மாட்டீங்களா போயிட்டு, என்ன இது எது எதனால வருதுன்னு கேப்பீங்க இல்லையா? ஆமா, இதுக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்டதுன்றாங்க, கடிக்கு சம்பந்தப்பட்டதுன்றாங்க ஒரு சிலரு, ஒரு சிலரு தோல் நோய்க்கு சம்பந்தப்பட்டது அப்படின்றாங்க. ஆனா யாருமே வந்து தொழுநோய் அப்படின்னு சொல்லல இல்லையா, தோல் நோய் தான் சொல்லிருக்காங்க. சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இது குறித்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு? சரிம்மா. இல்ல சார், இது குறித்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னு கேக்குறேன். இப்ப இந்த அரிப்பு எதனால அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுமா நீங்க? ஆமா ஆமா, இந்த அரிப்பு எதனால. சரி சார், கண்டிப்பா. இது வந்து ஒரு மூலிகை நானே கண்டுபிடிச்சி அதனால மாட்டு கோமியத்துல ஊற வச்சு போட்டுக்கிறோமா, இப்பதான் அடைஞ்சிது, அந்த வடுவெல்லாம் அப்படிக்குதுமா. கண்டிப்பா கண்டிப்பா சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நம்ம சார்ட்டையும் பேசிடலாம். இது குறித்து என்ன கேள்விக்கான பதில் என்னவோ நம்ம சார்ட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, தோல் வந்து அரிப்பு இருக்கு, அது பேப்பர் மாதிரி அப்படியே தோல் பெய்து வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தொழுநோய் இல்ல அப்படின்றது சொல்லிட்டாங்க. இது வந்து ஒவ்வாமை. இது ஒவ்வாமைங்கிறது நிறைய பிரச்சனை இல்லை. தண்ணியில கூட ஒரு சிலருக்கு பச்சை தண்ணி மேல ஊத்துனாலும் கூட அவங்களுக்கு அது மூலமா ஒவ்வாமை இருக்கும். அதனால அது எதனால நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். அதனால அவர் அந்த முறையான சிகிச்சை அவர் சொல்ற மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் அணுகி அவர் அந்த முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு அந்த தோல் நோயிலிருந்து அவர் விடுபடலாம். கண்டிப்பா சார். இப்போ இந்த தொழுநோய்க்காக மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது குறித்த அந்த வரலாறு, அதாவது ஹிஸ்டரின்னு சொல்லுவோம், மெடிக்கல் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்கிறது கவனம் செலுத்த வேணும் இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுங்களா? அதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி, அதாவது இந்த வாட்டி அவங்க மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க, மருந்துகள் எடுத்திருப்பாங்க, வேற ஏதாவது அவங்களுக்கு நோய் இருந்தா கூட இந்த ஹிஸ்டரி அது ஏதாவது இல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. தொழுநோய் தேவையில்லை. தொழுநோய்க்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ 6 மாத காலம் 12 மாத கால வைத்தியம் நம்ம பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அவங்க பேஷண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். வேற எதனா பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வந்து அந்த அட்டையை கொடுத்துட்டு இன்னொரு அட்டையை அவங்க வாங்கணும். அப்போ நேரடியாக எதனா பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தகுந்த வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை வந்து மருத்துவர் வந்து அவருக்கு எழுதி கொடுத்து அந்த இதுக்கு அவர் வந்து குணப்படுத்திடுவார். அதனால இதுக்கும் அந்த இது தேவையில்லை. ஆனால் கரெக்டாக அது ரெகுலராக ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒரு முறை அவர் ரெகுலராக போயிட்டு அதில் நம்பர் போட்டிருக்கோம் அட்டையில். ஒரு நாள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 2வது நாள் 3வது நாள் 4வது நாள்னு சொல்லிட்டு அந்த வரிசையாக இருக்கும். கரெக்டாக 28 நாள் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டிப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு, அப்போதான் அவர் சாப்பிட்றாரா இல்லையான்றது வந்து நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். ஆரம்ப கட்ட காலங்களில் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது அவருடைய அவர் மாத்திரை சாப்பிட்றாரா இல்லையான்றதை அவருடைய சிறுநீர் மூலயமா நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அது வீட்டுக்கே போய் பண்ணுவோம். அதனால அப்படி ஒரு மெத்தட் இருந்து இப்போ அதை நம்ம பண்றதில்ல. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா 85க்கு அப்புறம் இதை வந்து இந்த தொழுநோயை தனிப்பிரிவு இல்லாமல் மற்ற நோய்கள் போல இது ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் அதை மெர்ஜ் பண்ணதுனால இப்போ தனி புரோகிராமா இல்லாமல் மற்ற வியாதிகளும்
மற்ற வியாதிகளைப் போல தொழுநோயும் ஒரு வியாதி தான். அதனால மக்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க அரசாங்க மருத்துவமனைக்கு போயிட்டீங்க. அதாவது மற்ற வியாதிகள் போல தொழுநோயும் குணப்படுத்த முடியும் அப்படின்றதுனாலதான் மற்ற நோயோட இணைச்சிட்டாங்க இல்லையா? தனிப்பிரிவு அப்படின்லாம் எதுவும் வைக்கல. கண்டிப்பா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் அந்த தொழுநோய்னா பயம் இருக்கிறத நீங்க ஒவ்வொரு வாட்டி பேசும்பொழுதும் அதை போக்கிக் கொண்டு இருக்கிறீங்க. இன்னொரு நேரம் அழைப்புல இருக்காங்க, அவங்களோடமும் பேசிடலாம். வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார், அழைப்புல இருக்கீங்க. உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். என் பேர் ஆறுமுகம். சர்ட்டே பேசுறேங்க சார். எங்க பேச்சுக்கு மொட்டை திருந்து பத்திர போயிட்டு. சரிங்க சார். அது தலையில பிளேடு பட்டுது, அந்த கத்தி மொட்டை கத்தி ரவுண்டு பட்டுருது தலையில, அந்த கடைசியில மூலையில. புரியுது சார். மண்டையில மேல அந்த இடத்துல பிளேடு பட்டுச்சு. அப்படியே அந்த இடம் கொஞ்சம் அப்படியே சேம்பல் மாதிரி அந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு. சரிங்க சார். நாங்க கொண்டு போய் டாக்டர் காட்டியிருந்தோம், ஹாஸ்பிட்டல்ல காட்டியிருந்தோம். மருந்து கொடுத்தாங்க, ஆயில்மெண்ட் சரியா போட்டு சொன்னாங்க. சரியா போல 3 மாசமா இருக்குது அது. அப்புறம் அந்த இடத்துல அப்படியே சேம்பல் மாதிரி அது வந்து கொண்டை கட்டி அது பேரு சொல்றாங்க டாக்டர். குழந்தை இருக்கு என்ன முறையே கொஞ்சம் மேல முறையா இல்ல தலை இருக்கு சரி கப்பல மாற்றம் இருக்கு சொரணை. அதாவது அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லன்றீங்க? இல்ல அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியுது குழந்தைக்கு. சரி. குழந்தை அப்படியே இருக்கு ஒரு மாதிரி தலை கப்பல மாதிரி தலையில. அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துறாங்க தலையில 5 சொட்டு போட சொல்லிக்கிறாங்க. புல்லு சொல்லி மருந்து கொடுத்துறாங்க. சரிங்க சார். அது 3 மாசமா இருக்குது. அதுதான் நாங்க நேற்று போய் டாக்டர் தோட்ட டாக்டர் காட்டி வந்தோம், ராஜவேலுன்னு சொல்லிட்டு. சரிங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க சார்? அவர் அது உள்ள கொள்ள இருக்கு, அது சீரியல் இருக்குமா உள்ளன்னு சந்தேகம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, மருந்து போட்டா சரியா போட்டு சொல்றாங்க டாக்டர். கண்டிப்பா சார். இப்ப உங்களுடைய கேள்வி என்ன சார்? நாங்க ஒரு 2 டாக்டர் காட்டிட்டோம், பஸ் ஒரு இடத்துல காட்டியாச்சு. சரிங்க அது சரியா போகலன்னா மறுபடியும் இப்ப நேற்று போயிட்டு வேற டாக்டர் வரணும். எங்களுக்கு கேள்வினா அது என்ன கட்டி, அது இல்ல ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்களா? அதை ஆபரேஷன் பண்ண அது அப்படியே சரியா போட்டுட்டாங்க டாக்டர். ஒரு மருந்து கொடுத்து இதை நைட்டு ஃபுல்லா அப்படியே அந்த மருந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. 10 ml மருந்து அது உள்ள கொடுத்துருக்காங்க, நைட்டு கொடுத்து சொல்லிட்டாங்க. சரிங்க சார். ஓகே சார். ஆனா இதுக்கும் தொழுநோய்க்கும் உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்ல இல்லையா? இது தொழுநோய் இல்ல சார். இல்ல மேடம், இது கண்டிப்பா மாதிரி தலையில இருக்கு, அதுக்கெல்லாம் சொல்லுவீங்களான்றதான கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். 3 வயசு 3 வயசு. கண்டிப்பா அழைத்ததற்கு பேசுவோம். கண்டிப்பா சார். அழைத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த மருந்தை வந்து நீங்க உபயோகித்து வந்தாலே கண்டிப்பா அது குணமாயிடும். இப்ப இவர் கேட்டது கண்டிப்பா தொழுநோய் அப்படின்றது கிடையாது. அவரே வந்து அதுதான் இதுதான் நம்ம வந்து மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போற விஷயமே. இப்ப அவர் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு, அது இருக்கு தலையில இருக்கு, அது இருக்கு, அது பண்ணணும் அப்படி. கடைசியில இது தொழுநோய் இல்லை அப்படின்னு அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போகணும். இந்த நேற்றுக்கு நடந்த அந்த நம்ம தொழுநோய் ஒழிப்பு தினம்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டோம்னா, அதாவது இந்த தொழுநோயால வரக்கூடிய ஊனத்தை நம்ம 100% தடுக்க முடியும். கண்டிப்பா சார். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு முனைப்பாக அவர்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை, அந்த உதவித்தொகை, அதுக்கப்புறமா இலவசமான மருத்துவ சேவை எல்லாமே பண்றாங்க அப்படின்றது. இது எல்லாமே அந்த நோயால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்ப கண்டிப்பா அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க இல்ல அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க யாராவது நமக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக தான் பொதிகையில் அழகா இந்த நிகழ்ச்சியில உங்களை வைத்துக்கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இப்போ தொழுநோய் வந்துருச்சு ஒருத்தருக்கு, சரிங்களா? சாதாரணமா வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தொழுநோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த நோய் வந்தவர்களுக்கு தான் அதோட பாதிப்பு அப்படின்றது ரொம்ப மனோ ரீதியாக ரொம்பவே அதிகமா இருக்கும். உடல் ரீதியாக அவங்க அனுபவிக்க போறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு இப்படி வந்துருச்சு, நம்ம என்ன பாவம் பண்ணமோ, எதனால நமக்கு இப்படி வந்துருச்சுன்னு அவங்களோட இந்த மனக்குழப்பமே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து வரவழைக்கும். அப்ப அந்த நேரத்துல ஒரு தொழுநோய் அப்படின்றது கண்டறியப்பட்டால் எப்படி வந்து ஒரு மனிதன் தன்னுடைய மனதை வந்து திடகாத்திரமாக முதல்ல வச்சுக்கணும்? இதுதான் முதல்ல வந்து அந்த தொழுநோய், அது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அங்ககீனம் வந்து நம்ம முன்னாடி வரும். அதை முதல்ல நம்ம தடுத்துட்டு, இது ஒரு மற்ற வியாதிகளை போல இது ஒரு வியாதி தான். இப்போ காய்ச்சல் வந்து நம்ம பயப்படுறோமா? பயப்படுறதுல உடனே நம்ம மருத்துவர் அணுகிறோம், அவர் 5 நாளைக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறாரு, அதை கரெக்டாக எடுத்துக்கணும். அதே போல தான் இதுவும். இது என்னன்னா இந்த மருத்துவ அந்த அதாவது என்ன சொல்றது, அந்த நாட்கள் வந்து அதிகமாக இருக்குது. 6 மாத காலம் 12 மாதம், அதை தானே ஒழிய இது மாத்திரை வந்து நீங்க அந்த மனோ வந்து மாறணும் அவங்க கிட்ட. இது தொழுநோயும் மற்ற வியாதிகள் போல ஒண்ணுதான். இதனால நமக்கு ஊனம் வராது. நம்ம மாத்திரை ஒழுங்கா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஊனம் 100% நமக்கு வராதுன்றது அவர் மனசுல அவர் பதிய வச்சுக்கணும். அந்த 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 இது மாறணும். அவருக்கு மாறிட்டாலே
அவர் முற்றிலுமாக அந்த நோயிலிருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமடைந்தார். கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரி நோய் வந்தவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களை தானே வந்து சமூகத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி தங்களே வச்சுப்பாங்க. ஒரு குற்ற உணர்வோடவே இருப்பாங்க. நம்ம எப்படி இன்னொருத்தவங்களோட பேசுறது, நம்ம தோல்ல இப்படி ஒண்ணு இருக்கு, நம்ம யாரையும் வந்து காட்ட முடியாது, யார்கிட்டயும் காட்ட முடியாது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்மையோட உணர்ச்சியோடவே இருப்பாங்க இல்லையா? அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு நேர அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், இது பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். நான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டல இருந்து பேசுறேன் மேடம். கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேட்கலாம். மேடம், இப்ப வந்து இந்த தொழுநோய்க்கு வந்து ஒரு ஐயா சொன்னாரு, இது வரைக்கும் வந்து தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொன்னாரு. ஆனா அப்ப வந்து எதிர்ப்பு சக்தியும் கம்மியா இருக்கும்னு சொன்னாரு. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனா வைரஸ் பரவுது, இப்ப ஜலதோஷம், காய்ச்சல், டெங்கு ஃபீவர் இதெல்லாம் வந்து இப்ப அவங்களுக்கு உடனே அஃபெக்ட் ஆயிரும்ல மேடம், தொழுநோய் உள்ள நோயாளிகளுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது தொழுநோய் இருக்கிறவங்களுக்கு மத்த நோய்கள் வந்து ஈஸியா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஈஸியா பரவும். அப்ப வந்து அவங்க அந்த இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த எப்படி மேடம் அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கு வந்து அவங்க மருந்து கொடுக்கறது எப்படின்றதுதான் கொஞ்சம். கண்டிப்பா. அதாவது நோய்கள் வந்து தாக்குற காலம் அச்சுறுத்தல் நிறைய இருக்கும் பொழுது எப்படி அதை அணுகலாம் அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி இவங்க அணுகுறாங்க அப்படின்னு தான் மேடம். பாதுகாப்பு கொடுக்கணுமே அப்படின்ட்டு. கண்டிப்பா. இப்ப அருகில் இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கேக்குறீங்க. ஆமா மேடம். கண்டிப்பா சார், ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நம்ம சார்ட்ட கேட்கலாம். இப்போ இந்த அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இந்த நோய்க்கு வந்து இன்னும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்காததுனால தான் நமக்கு இவ்வளோ தூரம் டிலே ஆகிட்டு வருது. இந்த ரிஃபார்மஸ்ங்கிற மாத்திரையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம், அந்த தடுக்கிறதுக்கு உள்ளான மாத்திரையை கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வந்து 50 விழுக்காடு தான் வந்து அது குணமாகுது வழிய இன்னும் நம்ம அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த வந்து முழுக்க முழுக்க எதிர்ப்பு சக்தி எல்லா வியாதியுமே அப்படிதான். தொழுநோய் வந்தவங்களுக்கு மற்ற வியாதியெல்லாம் வரும் அப்படின்றது வந்து தவறான ஒரு இது கருத்து. அப்படி ஒண்ணு கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லை. அது முதல்ல நம்ம இது பண்ணிடணும் இல்லைங்களா? தொழுநோய் வந்துட்டாக்கா மற்ற எல்லா வியாதியும் வரும் அப்படின்னும் போது ஒவ்வொரு வியாதிக்குமே அந்த நோயை தடுக்கக்கூடிய இயற்கையிலேயே நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் வந்து அது எப்போலாம் அந்த எதிர்ப்பு சக்தி அந்த குறிப்பிட்ட நோய்க்கு குறையுதோ அப்போதான் அந்த நோய் வந்து நமக்கு வெளிப்படும். அதே மாதிரி தான் இந்த தொழுநோயும் கூட. கண்டிப்பா. அதனால தொழுநோய் வந்தவங்களுக்கு வந்து மற்ற வியாதிலாம் ஈஸியாக அணுகும் அப்படின்னு. அது மற்றது HIV வந்தவங்களுக்கு மற்ற நோய் எல்லாம் வரும். ஏன்னா அப்பதான் அவர் சொல்ற அந்த சிச்சுவேஷன் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது அந்த மண்டலத்தையே வந்து சீர்குலைய வைக்கும். அதனாலதான் மற்ற நோய்கள்லாம் வரும். ஆனால் லெப்ரசி வந்தா, அதாவது தொழுநோய் வந்தா இந்த சாத்தியக்கூறு கிடையாது, மற்ற நோய்கள் வராது. கண்டிப்பா. இப்போ நம்மளுடைய பொதிகை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி நம்ம பொதிகை மூலிமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நிறைய கேள்விகள் மக்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய நம்முடைய சமுதாயம், நம்முடைய மக்கள் தொழுநோயால் ஊனம் வராமல் பாதுகாக்கணும், தடுக்கணும். இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கொண்டு போகணும். இதை எப்படி இப்போ நான் வந்து இப்போ நம்ம பொதிகை வந்து இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குற ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தேமல் இருக்கா, சுய பரிசோதனை அதை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தேமல் இருந்தால் அதை வந்து உடனே தொழுநோய் தேமல் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதை உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட போங்க, இது தொழுநோய் தானா அப்படின்னு மருத்துவர் வந்து உங்களுக்கு அதை பரிசோதனை செஞ்சு ஒருவேளை தொழுநோயாக இருந்தால் நம்ம அதுக்கு மாத்திரை எடுத்துக்கலாம். இந்த விழிப்புணர்வு தான் கண்டிப்பாக நமக்கு வேணும். அவங்கவுங்க வீட்டில் அவங்கள பாதுகாக்கலாம். ஒருத்தர் இன்னும் பக்கத்து வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க இப்படி ஒருத்தர் வந்து ஒரு 10 பேருக்கு அந்த விஷயத்த சொன்னாங்களா, 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு சொல்லும்போது இது அப்படியே அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரும். வரக்கூடிய சமுதாயம் தொழுநோயால் ஊனம் இல்லாத சமுதாயமாக மாறணுன்றது தான் என்னோட கருத்தும் கூட. இந்த பணியில் வேலை செஞ்சுருக்கிற அத்தனை பேரோட இதுவும் கூட. கண்டிப்பாக சார், ரொம்ப அற்புதமாக இந்த 1 மணி நேரம் எங்களோட இந்த தொழுநோய் குறித்து, அந்த விழிப்புணர்வு குறித்து, எப்படி வந்து மக்கள் தங்களுடைய இல்லத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு எப்படி தரணும் அப்படின்றது எல்லா விஷயத்துமே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.